வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கியூபா குடிங் ஜூனியர் அப்படின்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் நடித்த கிஃப்டட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்ப்போம். பென் கார்சன் இவர் அமெரிக்காவில் இருக்கிற ஆப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் மிகப்பெரிய பிரபலமான டாக்டரு. இவர் நியூரோ சர்ஜரியும் அப்புறம் பீடியாட்ரிக் இந்த குழந்தைகள் நல மருத்துவர்லேயே பெஸ்ட்டாக இருக்கார், வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவர். இவர் அந்த மாதிரி இவர் பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நிறைய குழந்தைங்களை இவர் காப்பாற்றுறாரு. இந்த நேரத்தில் ஜெர்மனியில் ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறகுது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர்லாம் அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க, குழந்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்கிறாங்க. அப்போவே அந்த பொண்ணுக்கு மனசு உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பிரசவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ரெட்டை குழந்தை பிறகுது. ஆனால் அந்த ரெட்டை குழந்தையும் ஒட்டி பிறக்குது. ஒரே நேரத்தில் ஒன்று தூங்குது, ஒன்று மூழ்கிட்டு இருக்குது. ஒரே நேரத்தில் ரெண்டுமே பால் புட்டியை வச்சு ரெண்டுத்துக்குமே பால் கொடுக்குறாங்க, சாப்பிடுது. ஆனால் ரெண்டு தலையும் அப்படியே ஒட்டி உடம்போடு ஒட்டி பிறக்குது. இப்படியாப்பட்ட குழந்தைய பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கலங்கி நிற்கிறாங்க. அப்போ தான் ஜெர்மனியிலேருந்து இந்த விஷயம் இவர் அமெரிக்காவில் இருக்கிற இந்த பென் கார்சனுக்கு தகவல் வருது. உடனே அந்த ஹாஸ்பிட்டலினுடைய இன்சார்ஜி இவரை டாக்டரை கூப்பிட்டு அது மாதிரி இருக்குது, ஜெர்மனியிலேருந்து இந்த தகவல் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அங்கே போயிட்டு ஜெர்மனியில் போயிட்டு இந்த குழந்தை என்ன ஏது எப்படின்னு பார்த்து அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு போய் பாருங்கன்னொன்னே இவர் பென் ஜெர்மனியில் போயிட்டு அந்த குழந்தைய போய் பார்க்குறாரு. பெற்றோர்கிட்ட குழந்தைய பார்த்துட்டு பெற்றோர்கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார், இந்த குழந்தைங்க ரொம்ப இப்போ நல்லாவே இருக்குது, ஆனால் இதை ஆப்ரேஷன் பண்ணி இந்த குழந்தைங்கள ரெண்டாக பிரித்தோம்னா இதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு குழந்தை செத்து போய் ஒரு குழந்தை உயிராக இருக்கலாம், இல்லை ரெண்டு குழந்தையுமே இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப சோகமாக சொல்கிறா. நான் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் தான் நினச்சேன் டாக்டர், ஆனால் அந்த குழந்தைங்க செத்து போயிடுமே என் கூட சேர்ந்து அப்படின்ட்டு தான் நான் தற்கொலை பண்ணிக்கிற முடிவே நான் விட்டுட்டேன். என் குழந்தைய எப்படியாவது இந்த குழந்தைக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கதறாங்க. இப்போ பென் என்ன சொல்கிறாரு, சரி நான் போய் தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு. அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை ஆலோசனை பண்ணுறாரு. பண்ணி இந்த ஆப்ரேஷனை நான் பண்ணி இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பிரித்து உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு இவருக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் இவர் நிறைய படித்து கடைசியில் நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ ஜெர்மனியில் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் குழந்தையோட அமெரிக்காவுக்கு வராங்க. அமெரிக்காவுக்கு வந்தவுடனே ஒரு நாள் இந்த ஒட்டி பிறந்த இந்த குழந்தைகளை சயாமிஸ் சைல்டு அப்படின்றாங்க. அந்த குழந்தைய ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி பிரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடக்குது. மிகப்பெரிய ஏற்பாடு நடக்குது. ஏன்னா உலகத்துலேயே இந்த மாதிரி இந்த ஒட்டி பிறந்த குழந்தைய பிரித்ததா சரித்திரமே கிடையாது. முதல்ல இந்த பென் கார்சன் தான் பண்ண போகிறாரு. அதுக்காக ஏற்பாடுகள் முன்னேற்பாடுலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. திடீர்னு கரண்ட்டு நின்று போச்சுன்னா எப்படி ஜென்ரேட்டர் வச்சுக்கிறது, எந்த வித டிஸ்டர்பன் இல்லாமல் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு செட்டும் முதல்ல நியூரோ சர்ஜரி, அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்போ அனஸ்தியாட்டிக், அப்படி எப்படின்ட்டு மொத்தமாக அந்த ரூமுக்குள்ளே ஒரு 50 பேர் நின்று அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. பென் அவர் 1000 விஷயம் தெரியும், 1000 விஞ்ஞானத்தை அவர் இந்த குழந்தைங்களுடைய விஷயங்களை படிச்சிருக்காரு. இருந்தாலும் பென் இந்த காரியத்துக்கு இறந்ததுக்கு முன்னாடி கடவுளை தான் வேண்டுறார். அவர் ஒரு தீவிரமான ஒரு
கடவுள் பக்தி. கடவுளே, நான் இந்த ஆப்ரேஷனை பண்ண போகிறேன், எனக்கு நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவர் அவ்வளோ அறிவுரையை கேட்டு தான் அந்த ஆப்ரேஷனுக்கே இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக அவர் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஜென் கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த ஜென் கதை என்னன்னா, ஒரு பெரிய பணக்காரன் ஒரு பெரிய வீடு கட்டுவான். அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் ஒரு ஜென் துறவியை கூப்பிடுவான். வீடு கட்டியிருக்கேன் சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜென் துறவி வருவார். வந்துட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பும்போது இந்த பணக்காரனும் அவ மனைவி 2 குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் இந்த ஜென் துறவிகிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்பான். அப்போ அந்த ஜென் துறவி ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னா, தகப்பன் சாவான், அவனுடைய மகன் சாவான், அவனுடைய மகன் சாவான், அவனுடைய மகன் சாவான் அப்படின்னு அந்த ஜென் துறவி சொல்லுவார். இதை கேட்டவுடனே அந்த பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவன் கேட்பான், சாமி ஒரு நல்ல நாள், உங்களை வந்து ஆசீர்வாதிக்க கூப்பிட்டேன், இப்படி ஆசீர்வாதிக்கிறீங்களே சாமி, சாவணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே அந்த ஜென் துறவி சொல்லுவார், இல்லைப்பா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, தகப்பன் சாவான், அவனுடைய மகன் சாவான், அவனுடைய மகன் சாவான் அப்படின்னா, ஒரு தகப்பன் நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமா இருக்கும்போது அவன் கண்ணு எதிர்க்கிய அவனுடைய மகன், அடுத்து இந்த தகப்பன் வயசாகி இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்க வேண்டிய அவனுடைய மகன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லையோ இல்லை நோய்வாய்ப்பட்டோ இல்லை வேற விதமாவோ இறந்து போயிட்டான்னா அந்த தகப்பனுடைய மனசு என்ன பாடுபடும் பார்த்துக்கோ. தனக்கு அப்புறம் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு மகன் இல்லையே, வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ ஏங்குவான். அப்படியாப்பட்ட சூழ்நிலையை நீ நினச்சிப்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் வந்து உன்னை ஆசீர்வாதம் போது, ஒரு தகப்பன் வந்து வயதாகி அவன் செத்தவொடனே அவன் பொறுப்பை ஏற்றுக்கிற, அடுத்து அவன் மகன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். அதுக்கப்புறம் அவனுடைய மகன், அவன் வயதாகி போனதுக்கப்புறம் அவனுடைய மகன் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்படி தலைமுறையாக வரணுமே தவிர ஒரு தகப்பன் இருக்கும்போது அவனுடைய மகன் சாவக்கூடாது. இதை தான் நான் வந்து தகப்பன் இறப்பான், அவனுடைய மகன் இறப்பான், அவனுடைய மகன் இறப்பான் அப்படின்ட்டு நான் உன்னை ஆசீர்வாதித்தேன் அப்படின்னு அந்த ஜென் துறவி சொன்ன உடனே அவருடைய அந்த குடும்பமே துறவியோட காலில் விழுந்து வணங்குச்சான். அது மாதிரி இந்த ஜெர்மனியில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையினுடைய நிலைமையை பார்த்துட்டு, இது உயிராக இருக்குமா, இறந்து போயிடுமா, இதுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வந்து கலங்குறாங்க பாருங்க. அதை பார்க்கும்போதே ஒரு பேரண்ட்ஸ் உயிராக இருக்கும்போதே அந்த குழந்தைங்க இறந்து போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்க அந்த பேரண்ட்ஸுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கதையை இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை வந்து ஒரு நாவலினுடைய அடிப்படையை வச்சு இந்த பென் கார்சன்ற டாக்டர் வந்து உண்மையிலேயே அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டாக்டர், நிறைய குழந்தைகளோட உயிரை காப்பாற்றின ஒரு அற்புதமான டேலண்டான டாக்டரு. அவருடைய ஸ்டோரியை தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அந்த பென் கார்சன் அப்படின்ற கேரக்டரை வந்து கூபா குட்டிங் ஜூனியர் அப்படின்ற அந்த ஹாலிவுட் நடிகர் ஏற்று நடிச்சிருக்காரு. இந்த கூபா குட்டிங் ஜூனியர்னுடைய படங்களை நீங்கள் பாருங்கள், அவருடைய நடிப்பெல்லாம் மற்ற படங்கள்லாம் பாருங்கள், அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மென் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு கூபா குட்டியன் ஜூனியரும் நீரோவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் அப்படி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்ததுலேருந்து தான் இந்த ஜூனியர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் நான் அவருடைய நடிப்புக்காகவே அவருடைய படங்களை பார்ப்பேன். அப்படி தான் இந்த கிஃப்டட் டான்ஸ் படத்தை நான் பார்த்தேன். இந்த பென் கார்சன்ற கேரக்டரில் ஜூனியர் வந்து ஆக்டிங் செம்மையாக பண்ணியிருப்பார். அதாவது ஒரு சீனில் அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட வந்து அந்த குழந்தைய பார்ப்பார். பார்த்துட்டோன்னே இந்த ஆப்ரேஷனை நம்ம பண்ண முடியுமா, இதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த குழந்தை இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. இவர் பயங்கர கடவுள் பக்தி உள்ளவர்.
ஆசீர்வாதம் இருக்குது, நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கிட்ட அவர் வந்து வாக்குறுதி கொடுக்கறது. அதேமாரி கிளைமேக்ஸ் சீனில் பேரண்ட்டுக்கிட்ட வந்து 2 குழந்தையில எந்த குழந்தைய முதல்ல நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் அட்டகாசமான ஆக்டிங் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நாவலை படமாக எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நாவலினுடைய முழு ஜீவனை கொண்டு வரணும் படத்தில். 2வது அந்த நாவலில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் விவரித்து 300 பக்கம் எழுதிடலாம். ஆனால் 2-2.5 மணி நேரத்தில் இருந்து வந்து அந்த நாவலில் இருக்கிற ஃபுல் எசன்ஸை வந்து கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பேஸாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருமே பெஸ்ட்டு. சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும், அந்த நடிப்பை அவங்கக்கிட்ட வந்து வாங்கணும். அதே மாதிரி சீனை எடுக்கிற விதம் வந்து நம்பக்கூடிய அளவுக்கு செட்டிங் இருக்கணும். இதை எல்லாத்தையும் வந்து பிரமாதமாக பண்ணி பிரமாதமான ஸ்க்ரீன் பிளேயோடு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு தாமஸ் கார்ட்டர் அப்படின்றவர். நம்ம படம் பார்க்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ஒரு செகண்டு நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த படத்தோட நம்மளை ஒன்றா மாதிரி அப்படியே நம்ம இழுத்துடுது அந்த சீனு. நம்மளை என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அந்த சீன் அவ்வளோ அற்புதமாக அந்த ஆப்ரேஷன் காட்சியை வந்து எடுத்திருக்காங்க. கடைசியிலலாம் நமக்கு அழ விட்டுறாங்க படத்தில். அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு இல்லாமல் இந்த கூபா குட்டிங் ஜூனியர்னுடைய சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து அவர் பெரிய பிரில்லியண்ட்டான டாக்டர் தான். ஆனால் அவருடைய இளமை பருவத்தில் அவருடைய ஸ்கூல்லலாம் அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கார். அப்படியாப்பட்ட ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டை அவங்க அம்மா தான் பேசி 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 ஒரு லெவலுக்கு தூக்குறாங்க. இத்தனைக்கும் அவங்க அம்மாவுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதானால் அந்த குழந்தைங்கிட்ட நம்ம மறைச்சி அந்த அம்மா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. 2 பசங்க அவங்களுக்கு. அதில் சின்னவர் தான் இவர் பென் கார்சன். அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன வயசில் ரொம்ப கோவப்படுறார். அந்த கோவத்தெல்லாம் அடக்கி, உங்கள்கிட்ட விஷயம் இருக்குது, உங்ககிட்ட நல்லது இருக்குது, உன் கடவுள் உன் கூட இருப்பார், நீ வந்து பெரிய விஷயங்களை அந்த உலகத்துக்காக செய்ய போகிறன்னு சொல்லி 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 அந்த படிப்பறிவு இல்லாத அந்த தாய் வளர்க்குறது. ஒரு அம்மாவுடைய சப்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னுத்தையும் இந்த நாவல் வழியாக இந்த டைரக்டர் சொல்லியிருப்பார். அதுக்காக அந்த ஜூனியர்னுடைய சின்ன வயசு பையனாக ஒரு பையன் நடிச்சிருப்பான். பிரமாதமான ஆக்டிங்கு, சரியான தேர்வு. அதேமாரி ஜூனியர்னுடைய அம்மாவாக நடிச்சிருக்கவங்க செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் அத்தனை பேரும் ஆக்டிங் சூப்பர். இந்த படம் வந்து நம்ம ஒரு மறக்க முடியாத படம் மட்டும் இல்லை, மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மாதிரியான தேடி எடுத்து நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய சினிமா ரசிகத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதனால் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.